நாம் இரண்டொரு குறிப்புகளாக ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்கிற விஷயத்தை வாசித்து நாம் அடுத்த ஒரு தலைப்புக்கு செல்வோம். ஞாயிற்றுக்கிழமை தொடர்கிற தலைப்பை எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவும் அவரை சுற்றிலும் அவர் முன்னிலையாகவும் அவரோடு இணைந்தும் படர்ந்துமான எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்றாக இந்த பூமியிலே நாம் எதையும் ஆண்டவர் கையிலே கனத்துக்கும் மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் கொண்டு வரவே தேவன் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. No permission has been granted apart from Jesus and his character and his activities and his commandments and his instructions. அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுச்சு. புதுசாக ஒவ்வொன்றா ஒரு கட்டிலேருந்து ஒரு குச்சி உருவன் மாதிரி எடுத்து காமிக்கிறதுல ஒன்றும் பெரிய சாதனை படைக்கிறதாக இல்லை. இப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும் இயேசுவின் முழுமையை பற்றி பொது அறிவிலும் ஞான அறிவிலும் பொது வாழ்விலும் ஞான வாழ்விலும் எல்லா தருணங்களையும் இயேசுவோடு ஒப்பிட்டு அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற வேண்டிய சரியான நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. எல்லாம் ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு சொல்லலை. தெரிஞ்சதில் தான் இனிமேல் நமக்கு சரிந்து விழுவதற்கு, முறிந்து விழுவதற்கு, முடங்கி போவதற்கு, ஒடுங்கி போவதற்கு, சிறைப்பட்டு போவதற்கு, விலை போவதற்கு, விற்று போடப்படுவதற்கு, மறுதளிப்பதற்கு, காட்டி கொடுப்பதற்கு, வீம்பிலே தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானை போல, பேதையிலே கெட்டு போகிற பேதையை போல. இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேப்பன். இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஹேப்பன். ஏதோ புதுசாக இன்றைக்கி தான் நேற்றுக்கு தான் உண்டாச்சுலாம் ஒன்று கிடையாது. லாஸ்ட் டேஸுங்கிறது ஆண்டவராக இயேசு ஆவியை ஊற்றின அந்த நாளிலிருந்தே, அப்போஸ்தலர் 2:4 லாஸ்ட் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு, கடைசி நாட்கள். இப்போ இவ்வளோ காலம் தேவன் நமக்கு அகவாசத்தை கொடுத்துருக்கிறார், தாமதிக்கிறார், பொறுமையாக இருக்கிறார் என்பதனால காலம் என்னவோ, அதாவது எந்த நேரத்தும் இந்த மாதம், அந்த வருஷம், அந்த வாரம், அந்த கிழமை, அந்த காலை மாலை அப்படி தான் எல்லாம் ஆண்டவர் சொல்லலை. இட்ஸ் நாட் ஸ்பாட்டட் இட் அவுட். நல்லா தூங்காமல் நல்லா நிமிர்ந்து உட்காந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கேளுங்க. நீங்களே இதை சொல்லிக்கணும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய விருப்பமும் கடமையும் இருந்தாலும், கடமையாக இருந்தாலும், இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள், இந்த சலிப்பு தான் நம்மளை கொல்லப்போகுது. பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரே ட்ரூத் தான். ஆயத்தம் இல்லை, விருப்பம் இல்லைன்னா எல்லாமே நமக்கு கடியாக தான் இருக்கும். கடி ஜோக்குங்கிறாங்களே, சகிச்சிக்க முடியாமல் இருக்கும், அவ்வளோதான். சும்மா இந்த அன்பாக பாடுறது, அந்த மாதிரிலாம் இயேசு பார்க்காம உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற மரியாதை தான் நேசம். அவர் வார்த்தையை நேசிக்கிறது தான் உண்மையான அன்பு. நீர் கண்ணீர் நாதர் நீர் அது என்னென்னமோ 1008 புனை பெயர்களெல்லாம் புதுசாக தெரிஞ்சு இலக்கிய பெயர்களை அவருக்கு சூட்டி விடுகிறதுனால ஜீசஸ் இஸ் நாட் கோயிங் டு பி கேரிட் அவே. இன்னொன்று, ஒன்றுக்கு பதிலாக ஒன்றுங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே யாருடைய வாழ்க்கையும் இயேசுவோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து மாதிரியை தெரிஞ்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து உங்கள் மனசே உங்களை தட்டி கொடுக்குறமா, யூஆர் ஸோ குட் நீங்கள் சொல்லிக்க வேண்டாம். வேதம் உங்களை பற்றி சொல்கிறத நமக்கு இன்னும் நம்புறதுக்கு தைரியம் இல்லை, தெளிவு இல்லை, விவேகம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. வேதம் சொன்னதை நம்ம மறுக்கவும் வேணாம், வேதம் சொல்லாததை ஏற்றுக்கவும் வேணாம். அவர் இரக்கமுள்ளவர் நம்ம ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறாருன்னா அந்த ஸ்டேட்டஸ்லேயே இருக்கணும், அந்த அந்தஸ்துலேயே இருக்கணும். அதான் விஷயம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு.
திருப்பி திருப்பி எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை நீதிமானாக்கி விட்டீர், எங்களை இரத்தத்தாலே கழுவி விட்டீர், எங்களுக்கு அப்படிப்பட்ட மரியாதையை கொடுத்துருக்குறேன், எங்களை வரங்களால் அலங்கரித்து இருக்கிறேன், உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கிறேன், இங்கே வச்சுருக்கிறேன், அங்கே வச்சுருக்கேன். அது அவருக்கு எதாவது தெரியாதப்ப அவர்கிட்ட சொல்ல போகிறோமா? அவருக்கு தெரியாதது எதாவது சொல்ல போகிறோமா? நம்மளை பற்றி எதாவது தெரியாத அவர்கிட்ட சொல்ல போகிறோமா? இல்லை உலகத்தை பற்றி, சபையை பற்றி, சபை ஆரம்பித்தது, சபை ஆரம்பிக்க போகிறதா, உலக தோற்றத்துக்குள்ளே, உலக தோற்றம் முதற்கொண்டு ஆதியும் அந்தம் முடிவை துவக்கத்திலே பார்க்குற இடத்துல வேறு என்ன போய் நம்ம வாய் ஜாலம் பண்ண போகிறோம்? அதுதான் அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் வந்து சொல்கிறேன் நான் பார்த்து, drudgery. Drudgery is not the way. அதை நான் இப்படி சொல்கிறேன், துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, ஆமாவா? என்ன ஆகிட போது பார்த்துக்கோ, வரதை வரட்டும், இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சரி, ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் தட். என்ன இன்னைக்கு புதுசாக சொல்ல வந்துட்டேன்? அந்த காலத்தில் தான் அதான் புலி வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த கதையெல்லாம் கேட்டுக்கோங்க. இதுதான் ஊழியர், ப்ரைவேட்டாகவும் பப்ளிக்காகவும். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை எல்லாமே வெளிப்படையாக தெரியுமா? ஒரு விசுவாசி உடைய வாழ்க்கை எல்லாமே வெளிப்படையாக தெரியுமா? இது எல்லாமே என் மனசெல்லாம் ஒரு திறந்த புத்தகம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டாலும் God only knows our privacy. ஓகே, அதெல்லாம் கேட்டோம் சார். It's been from the time of Adam, Garden of Eden, ஏதேன் தோட்ட காலத்துலேருந்து இதெல்லாம் இருக்குது, என்ன புதுசாக சொல்ல வந்துட்டீங்க? ஒவ்வொரு சம்பவத்துக்கும், ஒவ்வொரு சமயத்துக்கும், ஒவ்வொரு சவாலுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மனசு வந்து இந்த பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். We will try to interpret it in a different way with different shades and meanings. அது எந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்குதோ அது போல் நம்ம வியாக்கியானம் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருப்போம், ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருப்போம். நான் பார்த்துக்கிறேன், அந்த சலிப்பை அந்த உச்சடிச்சுக்கிறது, உதட்டை பிதிக்கிறது, உதட்டை அப்படியே இது பண்ணுறது, அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே அமைதி அமுக்குனி தான். நம்ம சபையில் ஓயாத சபை ஆரம்பிச்சது அமுக்குனித்தனம். பி கேர்ஃபுல் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், gents, ladies, boys, girls, elders, servants of God. அவர்கிட்ட போய் சேர அந்த நாளிகை பரியந்தம், இப்போ 10:10 போய் சேர்றோம் அப்படின்னா 10:09 வரைக்கும் ஆண்டவர் மனம் திரும்புன்னு சொல்லிட்டு தான் இருப்பார். ஈவன் அந்த 1 minute இருக்கிற 60 seconds is enough for us to really repent. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து விழிப்பாக இருந்து அந்த கடைசி ஒரு நிமிட சலுகையை நம்ம உபயோகிச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ட்ரெயின்டாக, ஏற்கனவே விழிப்பாக, ஏற்கனவே என்கேஜாக இருந்தால் தான் முடியும். அப்பா பரவாயில்ல அந்த ஒரு நிமிஷம் இருக்காமே, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க போயிடுவேன் நம்ம சொல்லுவோம், இப்படியே நினச்சிட்டே இருக்கோம். இதுதான் பிசாசு நமக்குள்ளே விதைக்கிற கண்ணி. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, வருகையை பற்றி சொல்லும்போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாற்று, ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ள இந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொன்னார். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட். இதுதான். இதே நினச்சிட்டு இருக்க முடியுமா? இதே பேசிட்டு இருக்க முடியுமா? அமைதியாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க, கோபம் சொல்கிறவங்க இருக்காங்க. வேலையை பாரு, வச்சுட்டு இல்லைன்னா வச்சுட்டு போ, சொல்ல வந்துட்டான்.
புரியுதா? பொழப்படுத்தான் வக்கீலாகணும். வேலை இல்லாதவனுக்கு அப்படின்னு ஏதாவது மொக்கையாக ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் ரொம்ப ஸ்கேரியான இஷ்யூ. எல்லாம் நான் இப்படி வேதத்தை படிக்கும்போது இதெல்லாம் எனக்கு உணர்த்தப்படுகிற உணர்த்துதல். இப்போ இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருக்கோம். த மிட் நைட் அவங்க ஒரு படத்துக்கு வருகை பெற்ற 2 படங்களை நாங்கள் நமக்கு திரையிட்டிருக்கிறோம். கூடாரத்தில் கூடிய இந்த காலத்தில் நம்முடைய நமக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் திருடுறதுக்கு, ஒடுக்குகிறதுக்கு, அடக்குகிறதுக்கு, முறிக்கிறதுக்கு, தடை பண்ணுறதுக்கு அந்திகிறிஸ்து ஆட்சி இந்த உபத்திரவ காலத்தில் தான் துப்பாக்கியும் அதையும் இதையும் தூக்கிட்டு மிரட்டுறதுக்கெலாம் வந்துட்டுருப்பான். அதுவுமே அது ஹைஃபை டெக்னாலஜியாக இருக்கும், லேசர் என்னென்னமோ இருக்கும். இப்போது அந்த துணிகரம்தான், துணிச்சல், அந்த முரட்டுத்தனமான எண்ணம். சாமுவேல் அப்படியே நடுநடுங்கி போய் ஒரு கலக்கம், எல்லாம் இமோஷன்ஸ் மிக்ஸ்டாக சவுல்கிட்ட கத்துறாரு. என்னையா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, அவனுக்கு என்ன மண்டை கோளாரா? ஹவு டேர், எப்படி நீ துணியரகமாக கர்த்தருடைய பலியை செலுத்துவ? ஒரு ஆசாரியம் செய்ய வேண்டிய வேலையை நீ எப்படி செய்வ? இல்லை நீங்கள் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சேன்னு. கொஞ்சம் இதெல்லாம் படிங்க, வேதத்தை கதையாக படிங்க. ஏதோ ஒரு கதையில் ஏதாவது ஒரு துணுக்கு மூலமாக கடவுள் பேசுவார். இன்னொன்று கவனிச்சுக்கோங்க, வேதத்தை படிக்கும்போது ஏதோ ஒரு கேரக்டர் தான் படிப்பீங்க, இல்லை ஒரு சம்பவத்தில் ஈடுபட்ட கேரக்டர்ஸை படிக்கத்தான் வேண்டியிருக்கும். உடனே அவங்கள பற்றி தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்காது. அவங்களுக்கு அப்படிலாம் நடந்துச்சு. அந்தந்த காலத்தில் எல்லோரும் அவங்கவுங்க பெரிய கொம்பனுங்க தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் அவங்கள விட்டால் ஞானிகள் இல்லை, அவங்கள விட்டால் ஆளை இல்லை நினச்சது தான் ஆதாம் காலத்துலேருந்து. நம்ம காலத்தில் நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். அவங்கள போல இல்லை, அவங்கள விட வித்தியாசமெல்லாம் நினைக்கிறோம். ஸோ 2 வார்த்தைகளை உயிர் பிரிவதற்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னே வரைக்கும் தேவன் வலியுறுத்துவார். அப்படி பைபிளில் எங்கேயும் எழுதலை. உடனே பாஸ்டர் சொன்னார், அதனால் அந்த 1 நிமிஷத்துக்காக காத்துட்ருக்கேன் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை, அவர் நம்ம மேலே காண்பிக்கிற அந்த நீடிய சாந்தம், பொறுமை, இழந்து போவதை பற்றி நமக்கு தெரியாமே இழந்து போயிடுவோம். அதனால் இன்னும் சுகாதாரமாக சொல்லப்போனால் பெரியவங்க சொன்னது போல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். என்ன காலையில் அடித்தா சாயந்தரம் அடிக்காத காற்று, அடிக்காமல் போகக்கூடிய காலத்தில் தான் இருக்கும். சம்மர் டைமில் காற்று அடிக்காது, இலையெல்லாம் ட்ரூப் ஆகி அப்படியே தொங்கி போயிடும், சொங்கி போயிடும். தைரியமாக சால் புல் அதெல்லாம் இலை மேலே ஃபேன் போட்டாலும் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக காற்று வந்துடாது. ஸ்கேரி இஷ்யூ. ஸோ ரிப்பெண்டன்ஸை ஆண்டவர் உணர்த்திகிட்டே இருப்பார். மனம் திரும்புவதை கனியை கொடு, மனம் திரும்புவதற்கேற்ற துக்கம் இருக்கட்டும், கீழ்ப்படி, கேள் அப்படின்னாலே கீழ்ப்படி. கீப் ஆன் லிங். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாம் தான் கேட்குறோம், என்னத்தை தான் கேட்குறோன்னு நான் கேட்க வேண்டியிருக்கேன். எல்லாம் தான் கேட்குறோம், எல்லா சத்தம் தான் காதில் விழுது. ஆனால் என்னத்தை தான் கேட்டோம்? தேவன் சொன்னதை அது அதில் ஏதாவது கேட்டோமா? நம்ம ஆத்மாவுக்கு சொன்னதை ஏதாவது கேட்டோமா? நம்முடைய சரீரத்துக்கு சொன்னதை ஏதாவது கேட்டோமா? வேதமே 66 புத்தகங்களே கர்த்தருடைய சத்தம் தான் இருக்குது. அந்த சத்தம் தான் ஃப்ரம் ஹெட் டு டோ ஒரு விசித்திர வினோதமாக பிரம்மாண்டமான சிருஷ்டியாக படைக்கப்பட்ட நமக்குள்ளே என்னென்ன பாட்டில் கர்த்தருடைய சித்தம் செயல்படுது. இல்லை, எல்லாருக்குமே இருக்கிறதானங்க, எப்பயுமே நடக்கிறதானங்க. இது எங்கே தனியாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் பார்க்கணுன்னு தான் சொல்கிறார்.
ஒரு உலக மனுஷனுக்கு, இயேசுவை அறியாதவனுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு, இயேசுவை அறிந்தும் நல்ல மனுஷன், நல்ல கடவுள், நல்ல டீசெண்டானவர், குட் காட் அப்படின்னு மதிக்கிறவன்லாம் ஆண்டவர் தன் பிள்ளையை ஏற்றுக்கிறதில்ல. அவர் சொல்படி கேட்டு வசனத்தின்படி நடந்து கண்மலை மேல் வீட்டை கட்டினவன் தான் போவான். இப்போ நமக்கு தான் இந்த சோதனைகள் ஜாஸ்தி, நமக்கு தான் இந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம், நமக்கு தான் இந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். இன்றைக்கி ஒரு சின்ன யூடியூப் ட்ரோல் பார்த்தேன், அரண்டு போயிட்டேன் நான். ரொம்ப துக்கமாயிடுச்சு. பிறந்த குழந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது மூச்சு விடுறதுக்கு, அதுக்கு வென்டிலேட்டர், அதுக்கு ரீசசிட்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த செல்ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சி போதும் என் பிள்ளை இம்சை பண்ணது. நம்ம அப்படி சொல்லி என் மனசில் தோணுச்சு, அப்படி சொன்னால் விட்டுட்டாங்கன்னா பிள்ளை செத்துரும். என்ன நடந்தாலும் பிள்ளை உயிர் கொண்டு வாங்கன்னு பெற்றோர்கள் என்ன ஆளாளுக்கு ஒரு உச்சகட்டமான ஆதங்கம். என்ன விரும்புகிறோம், என்ன செய்கிறோம், யார் எவ்வளோ வேதனைப்படணும், என்ன அவுட்கம், என்ன கேரண்டி, எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி நெருக்கடி. அப்படியே உட்காந்துட்டேன் நான் ரொம்ப நேரம். இன்னும் கூட அப்படியே காட்சி கண்ணில் இருக்குது. வெரி பெயின்ஃபுல். பிள்ளை சத்தமே இத்தனோண்டு, இந்த பைபிளோட கொஞ்சம் நீளமாக இருக்குது அந்த பிள்ளை, அவ்வளோதான். ஹவ் சேட். அதுக்கு ரீசசிட்டேஷன் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? பால் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அது மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ, அதை வச்சு அமுக்குறாங்க. ஏன்னா பிள்ளையை அமுக்க முடியாது, அத்தனோட டெண்டர் பேபி, அதுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் எனிதிங் கேன் ஹேப்பன். அதுவே ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சொல்லி நான் அனுதாபாலய ஒரு இமோஷனல் ஒர்க்கப் ஆகணும்லாம் சொல்லலை. நமக்கு வர சோதனையினுடைய இன்டென்சிட்டி, நம்முடைய தரத்தை ஆண்டவர் இமையினாலே சோதித்தருகிற காரியம் எப்படி வரும்னு தெரியாது. நம்ம அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கோம். அந்த பிள்ளை செஞ்ச பாவமாக, அவங்க அம்மா செஞ்ச பாவமாக, தாத்தா செஞ்ச பாவமாக, அம்மா வழியா அப்பா வழியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்த பேபி இஸ் அபவுட் டு டை, டோட்லி கிரிட்டிக்கல். முழுசாக கூட அந்த வீடியோ எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை. பிகாஸ் I'll be so disturbed whether the baby was alive. பார்த்துருக்கணும் to have a better understanding. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். I'm teaching you principles. I'm teaching you principles. It can happen to anyone. Pastor Vincent 26 days மாருதி ஹாஸ்பிட்டல் இருந்தார். வீட்டு வாசலில் நான் இருக்கிற மாதிரியே அந்த ஐசியூ வெளியில் தான் இருந்திருக்கேன். வெரி ரேர்லி ஐ ஹவ் பீன் டு மை ஹோம். டே அண்ட் நைட் ஐ ஹஸ் பீன் தேர். குளிக்கணும்னா ஒய்எம்சிஏக்கு போயிட்டு வருவேன். அப்போது வென்டிலேஷனில் இருந்தாலும் ஃபார் ஹிஸ் கண்டிஷன் அண்ட் த பாடி அண்ட் ஸ்ட்ரக்சர், every day was a struggle for him. அதில் எனக்கு சில நேரத்தில் கடுப்பு வரும். என்னென்னா, நான் ஒரு ஆங்கிளில் மாத்திரம் அந்த கண்ணாடி வழியா அவருடைய பெட்டு பார்க்குறதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். அதை ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்த மாத்திரம் ஸ்க்ரீன் போட்டாங்க. ஸோ ஏங்க உங்களுக்கு நான் என்ன, நீங்கள் தான் ஐசியூக்குள்ளே வர விட மாட்டீங்க, நாங்கள் வெளிலேருந்து நீங்கள் பார்த்தா சரியாக இருக்கா சார், நீங்கள் கலவரப்படுவீங்க, நாங்கள் எங்கள் வேலையை செய்ய முடியாது, சிஸ்டர் டாக்டர் அப்படின்னு கத்துவீங்க. அது ஒரு பக்கம் உண்மை தானே. அவர் உயிர் பிரியும் போது மை காட், அவ்வளோ பெரிய மேசிவ் பெட்டு, அவ்வளோ ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர், ஷேக் பூகம்பம் மாதிரி ஒரு ஆட்டிட்டு தான் அவருடைய உயிர் போனது. நமக்கு பார்த்து பழகிட்டோம். அதான் அவரே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இலங்கைக்கு போயிட்டு எல்டிடி பண்ணுற, எல்டிடி ப்ளஸ் சிங்கிளீஸ்
ஆல் அதர் பீப்புள், ஐபிகேஎஃப் எல்லாம் பண்ணுற கூத்துலாங்க குருவி சுடுற மாதிரி எல்லாத்தையும் சுட்டு தான் தள்ளுறாங்களாம். ஒருத்தர் செத்து கிடப்பான், அதுக்கு முன்னாடியே டீ கடையில் கறி தின்னுட்டு இருப்பானா. அவர் எப்படா இந்தியா போயிடலாம், திருச்சிக்கு போயிடலான்னு தான் இருந்தாராம். ஊழியம் வேணாம், ஒன்றும் வேணாம் பாஸ்டர் அப்படின்னு. பழகி போயிட்டோம். துன்மார்க்கர்கள் துன்மார்க்கத்திலே பழகி போயிட்டாங்க. கற்பழிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு புதுசான இன்ஸ்டன்ஸ் இல்லை. எந்த பிள்ளை தான் கற்பழக்கலை, எந்த பெண்ணுக்கு தான் இது நடக்கலை. காஷ்மீரில் ஒரு கூட்டமான மலைஜாதி பெண்களை அடின்னு அடிக்கிறானுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டி ஓடும்போதெல்லாம் பெரிய ஒரு வேப்பங்குச்சி மாடே அது தாங்க முடியாமல் சிலுக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னுடைய வாழை கூட அப்படி இப்படி பண்ணி அடிக்காத தருக அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம மனம் திரும்பவும் சொல்கிறது நம்மளை அப்படியே அடிக்கிறத மாதிரி இருக்கு. ஏய், கையெடு, வாய மூடு, நீ என்ன எனக்கு சொல்கிறது? புரிஞ்சு நடங்க. டோன்ட் யூ ரிபெல் அகேன்ஸ்ட் காட். கடவுளுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்தாத. அவர்கிட்ட தாழ்மையாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு முரட்டாட்டமாக தானே வாழ்கிறோம். அதானே மேட்ரு. நம்ம எவ்வளோ மர மண்டைங்க, எவ்வளோ அடி முட்டாள்கள்னா இதோட மதிகேட வளத்தில் பார்க்க முடியாது. பதிலாக விடு அப்படின்னா விட்டுருக்கணும். வேற ஒப்பாரி, வேற எனிதிங். யூ cannot substitute something else for something, for the right thing. வேற சீரியஸ் சப்ஜெக்ட் தான் இது. இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தாலே ஜாக்கிரதையாக நடந்து போகலாம். நம்ம வரப்பு மேல் தான் நடக்கிறோம். இடுக்கமான வாசல், குறுகிய பாதை. ஆராதனை அவருக்கு எவ்வளோ பிடிக்குன்னா, அதில் உண்மை இல்லைன்னா அந்த பாட்டு தாளம் எட்டு கவி நட உரை நட philosophy, no, he will care a foot. மனம் திரும்புதல், விசுவாசம், பரிசுத்தம், தேவசித்தம், கீழ்ப்படிதல். இந்த அஞ்சே தான் வாழ்க்கையின் கையடக்கமான ஒழுங்கு. இதுக்கு பதிலாக நம்ம காணிக்கை செலுத்த முடியாது, உபவாசம் பண்ண முடியாது, என்னத்தையும் பண்ண முடியாது. புதுசாக யுக்தியாக கண்டுபிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சமயம் மிலிட்ரியிலேருந்து, அவன் பேர் வின்சென்ட் தான், அவன் he was around 30s, அசாமில் வேலை செஞ்சுட்டு பயங்கர பயண பிசாசுகளால் அதை அவனை பிடிச்சி விடுதலைக்காக திருச்சி தான் சொந்த ஊர், இந்த பொன்மலை பக்கம் எங்கெங்கேயோ கூட்டி போயிருக்காங்க. இந்தியாவில் கேரளா போயிருக்கிறாங்க, ஒரிசா எந்தெந்த முக்கியமான ரீச்சபிள் மாநிலங்கள்லாம் யாரெல்லாம் பெரிய பேய் ஓட்டுறவங்க, யார் பெரிய மந்திரவாதி, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தனாலே ஒன்றும் முடியல. அப்போது பாஸ்டர்கிட்ட தான் கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அந்த பருப்புக்காரத்தர் அந்த இடத்துலேருந்தே பயங்கர அட்டகாசம், வர மாட்டேன், இந்த ஏரியாவுக்குள்ளே வர மாட்டேன், அவன் இருக்கான். ஐயோ, எல்லாமே தாண்டி நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். கோயில்லையே சங்கிலினால தான் கட்டி போடலை, மற்றபடி வாய்ப்பே இல்லை. அவன் ஏஞ்சி போனான்னா மிரட்டி அதே இடத்துல உட்கார வைங்க. அவன் ஒரு எழுத்து படித்தாலும் ஒரு எழுத்து படிக்கட்டும், யோவான் சுவிசேஷம் முழுசும் படித்து தான் ஆகணும். அவன் நல்ல ஒரு ரேங்கில் இருக்கிற ஒரு மிலிட்ரி, இட்ஸ் நாட் அன் ஆஃபீஸர், குட் அன் எஜுகேட்டட் மேன். எனக்கு தமிழ் தெரியாதுங்குது அது பிசாசு. இல்லை படி எல்லாம் தெரியும்.
இயேசுவேன்னு சொல்லு தமிழ் வரும் அப்படின்லாம் சொல்லி. எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன்னா, கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழ்ப்படுதல் இல்லாதனால அந்த அளவுக்கு அதுக்குள்ளே முரட்டாட்டம். 9 நாள் கொஞ்சம் அடங்கி போனான். 9ஆம் நாள் விடுதலை 11th டே தான். அதுக்கப்புறம் 1 or 2 days கழித்து தான் விடுதலை ஆனான். ஒரு 4-5 தடவைக்கு மேலே விடுதலை ஆன மாதிரி நடித்தான். ஏமாந்து போனோம். இதில் பாதி சைஸ் இருக்கேன் எங்கள் பாஸ்டர் வீட்டுடைய ஹால். இந்த சபையில் ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அப்படியே தாவுவான், சிக்கினான், பறந்து தாவுவான். அவங்க வீட்டு சமையல் வரைக்கும் இடையில ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கே ஒரு நெட்லிங் மரம் இருந்துச்சு. சிக்குன்னு அப்படியே குரங்கு கூட அவ்வளோ வேகமாக ஏறாது. அணில் மாதிரி அவ்வளோ வேகமாக ஏறிட்டான். பயந்து போயிட்டோம். கதை கேட்காதீங்க, யோசிங்க. விஷயம் என்னென்னா, தேவ சமூகத்தில் இருந்தால் தான், அப்போ தான் விடுதலைன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரனுக்கு சொல்லி அவன் இருந்தானா, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கஷ்டப்படாமே பிசாசு போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக 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 பிசாசால் அவன் ஒன்றும் செய்யவே முடியல. சாது ஆயிட்டார். ஸ்டீஃபன் ஒரு பையன் அப்படியே அதே மாதிரி தான். வேறு எல்லா பாயிண்ட்டே சொன்னாலும் டெய்லி நடக்கிற இந்த கூத்தை தான் சொல்ல முடியும். சொல்கிறோம்ல, டாக்டர் இந்த மருந்து இல்லை, வேறு ஏதாவது கொடுங்க. வேறு ஏதாவதே கிடையாது, இந்த மருந்து தாம்மா. இப்போ மஞ்சக்காமாலைக்கு கீழா நெல்லிங்கிறாங்களா, இல்லை இந்த கரியாப்பட்டியில் ஏதோ மருந்து தராங்க, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறாங்க. அதுதாம்மா. இல்லைன்னா இல்லை, அந்த இன்டென்சிட்டியாக நாடியில் பார்க்குறான், அவன் தெர்மாமீட்டரில் பார்க்குறான், அவன் எண்ணத்துலேயே ப்ளட் டெஸ்ட்லேயே பார்க்குறான். அந்தந்த நோயோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க மெடிசன் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கொடுங்க, நான் எதுனாலும் எப்படியாவது மூக்கை பிடிச்சிட்டு குடிச்சிடுறேன். நீ மூக்கை பிடிச்சி குடி, நாக்கை பிடிச்சி குடி, ஹூ கேர்ஸ், நீ அதுதான் மருந்து. இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிருங்க பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்ல, அவ்வளோதான், முடியாது, வேற இல்லை, அவர்கிட்ட போகவே முடியாது. வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜபம் அருவருப்பானதுங்கிறாரு. அக்கிரம சிந்தை என் இதயத்தில் கொண்டிருந்தால் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு தாவீது தானே அறிக்கை பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக எல்லாம் துணிகரமாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எவ்ரிதிங் ஹஸ் பீன் ரியலி மேட் ஈஸி. இல்லை, ஒவ்வொரு உபதேச சத்தியங்களை கர்த்தரிடத்திலும் தெளிவையும் வளர்ச்சிக்கு ஏதுவான அந்த சுகாதாரமான காரியங்களை மக்கள் பெறுவதற்கு அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. பரிசுத்தவான்கள் அவ்வளோ பாடுகள் வழியாக, அவ்வளோ நஷ்டங்கள் வழியாக, தோல்விக்கு மத்தியில் கொண்டு போய் இப்படி தான் நடந்துக்கணும்னு நூற்றாண்டு காலங்களாக அந்த பாடுகளின் வழியாக தான் நமக்கு இன்னும் உபதேசத்தில் தெளிவு உண்டாயிட்டே இருக்குது. உபதேசத்தில் அதை இலகுவாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைய வரைக்கும் நம்ம அதை கேட்டு பார்த்துட்டே இருக்கோம். எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு வேதத்தில் எழுதியிருந்தாலும், வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சிட்டா துக்கம்னு சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தை முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. படித்தவன் எனக்கு படிக்க தெரியாதுங்கிறான், படிக்காதவன் எனக்கு படிப்பே இல்லை அப்படிங்கிறான். ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத விஷயம்னு சொல்கிற நம்ம எவ்வளோ வேஷமாக மற்றவங்களுக்கு வேதத்தை விளக்குறோம், எவ்வளோ வியாக்கியானம் பண்ணுறோம், எவ்வளோ சட்டம் பேசுகிறோம். வாட்ஸ் ஹேப்பனிங்? ஸோ இறுதியாக ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க. பவுலுக்கே அந்த சோதனை இருந்தது. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தீய பிரமாணம், பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறத பார்க்குறேன். இந்த நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அவருடைய எல்லா அந்த யூத மார்க்கத்துக்கு அமைந்த அந்த பாண்டித்தியெல்லாம் ஒன்றுமே அவருக்கு பருப்பு வேலையே. 613 பிரமாணம் அத்துப்படி, தால்மூத் அத்துப்படி, ஓரல் ட்ரெடிஷன் அத்துப்படி, எல்லாமே அவருக்கு அத்துப்படி. பெரிய வேத சட்ட நிபுணர். ஒன்றும் அவருக்கு உதவி செய்யலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த அளவுக்கு தாழ்த்துறது அங்கே அவசியம். ஆனாலுமே இயேசுவை பிடிச்சிட்டார். யூதாஸ் ஏன் நாண்டு கொண்டு சாகணும்? அவன் கர்த்தர்கிட்ட வரலை. பேதரும் ரோசப்படாமலாம் இல்லை, வெக்கப்படாமலாம் இல்லை, அழுதாருன்னு வேதமும் சொல்லுது, அந்த சரித்திரமும் சொல்லுது. ஆனால் இயேசுகிட்ட வந்தார். இயேசுகிட்ட வந்த ஒரு பாடம் அந்த பிறவி குணம் போகலை. அவனை பற்றி என்ன? வேலையை பாரு, உனக்கு சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு வேலையை பாரு, நான் வர வரைக்கும் உயிரோடு இருப்பான், இருக்க மாட்டான். இதெல்லாம் செருப்பால் ஏதோ அடிச்சுக்கங்க. ஹூ கேர்ஸ்? நீ எதையோ பண்ணு, நீட்டி நெளிக்காதீங்க. தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், இது எல்லாம் எனக்கும் தான் சேர்த்தான். புத்தி கட்டத்தனமாக, புத்தி கட்ட அத்திமரம் மாதிரி இறக்கம்லாம் தேவையில்லாமல் கேட்காதீங்க. எவன் மேல் இறக்கமாக இருக்கு சித்தமாக இருப்பாரோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன்ங்கிறதுனால தான் இதெல்லாம் நமக்கு கேள்விப்படுறதுக்கு முடியுது. இல்லைன்னா வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, முடிஞ்சால் சேது பாரு அப்படின்னு போயிட்டே இருப்பார். ஓகே, ஆவிக்குரிய பலவீனத்தில் ஒரே பாயிண்ட் நாம் பார்த்து முடிப்போம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், தேவனுடைய எச்சரிக்கையை மீறி நடப்பதாலே 1 ராஜாக்கள் 11 பார்த்தோம். சத்தியத்தை கடினமாக எண்ணுகிறதால் அதையும் நம்ம பார்த்தோம். ஆமாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6:60 என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய இரத்த மெய்யான பானம் சொல்லும்போது இது யார் விசுவாசிக்க கூடும்னு போயிட்டாங்க. இப்போ சத்தியத்தை கடினமான எண்ணுதல் இருக்கே. சத்தியத்தையும் மறியுங்கள், சத்தியம் எங்களை விடுதலையாக்கும், இயேசுவே வழி சத்திச்சு எத்தனை பேருக்கு கத்திட்டு இருக்கு, நமக்கே கத்திருக்கு. நம்மளை பற்றி உண்மை நமக்கு ஏற்றுக்க இஷ்டம் இல்லையே, நம்ம பற்றி உண்மையை நமக்கு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லையே, உண்மையாகவே கேள்விப்பட இஷ்டம் இல்லையே. இல்லைங்க, ஏதாவது வழி இருக்கும் பாருங்கள், சட்டத்தில் ஏதாவது, அவன் கோர்ட்டுக்கு போனால் சட்டத்தில் ஏதாவது வழி இருக்குமே போட்டு அந்த என்ன சொல்ல வக்கீலை போட்டு அவன் தொந்தரவு பண்ணி அவன் என்னத்தையோ பண்ணி கடைசியில் சிக்கலில் மாட்டி ஒன்றுமே முடியாமல் போகுது. We don't hear truth. We don't accept truth. We don't want to be true. அதாவது உண்மை தன்னுடைய வேலையை செய்யும், செய்ய வேண்டிய வேலையை செய்யும், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும், செய்ய வேண்டிய அளவு செய்யும், செய்யத்தான் செய்யும். அதாவது உண்மையெல்லாம் நிறுத்த முடியாது. என் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாய். ஜனங்களுக்கு முன்னாடி நீ நாமத்தை பரிசுத்தம் பண்ணல. பேசாத, வாயை மூடு. கானானை பார்க்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. காம்பேன் வாக்கும் கொடுக்கல. மருவ மலையில் கானானை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். நேபோ மலையிலேருந்து ஏற்கனவே போகிறதுக்காக ஒரு இன்வென்ட்ரி சைட்டு தான். யாராக இருந்தாலும் அதான் மேட்டர். ஆண்டஇடத்துல பட்சபாதம் இல்லை. நோவா ஓவராக தண்ணி போட்டு நிர்வாணமாக இருந்தது ஒன்றும் காட் டிட் நாட் அப்ரூவ். என்ன பண்ணுறது, பாவம், நம்மளால வயசாகிடுச்சு இப்படிலாம் சொல்லவே இல்லை. ஸோ டோன்ட் யூ கம்பேர் எனிபடிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு கூட ஒரு மகா பெரிய வேத பண்டிதர் இறந்துட்டார், R.C. Sproul சொல்கிறாரு, என்னையா ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன தேவனுடைய சித்தம்? ஒரே வசனம்தான், நீ பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தம். அதான் முடிச்சிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஜீவிகளுடைய கூட்டம்தான். கிட்டத்தட்ட ஒரு 500-700 பேர் இருப்பாங்க. எல்லாமே பெரிய மண்டைங்க தான். குதர்க்கமான கேள்விகள் தான். ஃபைனல் கேள்வி தான், வாட் இஸ் த வில் ஆஃப் காட், ஹவு டு நோ காட்ஸ் வில். தேவையான எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரே நெத்தி அடியாக சொன்னது, this is the will of God, even your sanctification. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. காணிக்கை கொடுக்காம தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது.
ஆனால் பரிசுத்தத்துக்குள்ளே அந்த வேறு பிரித்தல்ங்கிற அந்த விடுவிக்கும் சத்தியம், அந்த உண்மை, அது விதினா தலைவிதி, இட்ஸ் எ நியதி, இட்ஸ் எ பிரின்சிபல். ஸோ வென் யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் காட், you separate your spirit, soul and body, your belongings, your income, your labor, everything is set apart for God. அதுதான் இன்னொரு பரிசுத்தவான் சொல்வார், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், don't you try to decimate the fullness of God's principles. உனக்கு முடியாதனால நீ நீர்த்து போக செய்யாத, தண்ணி ஊற்றி பாலை தபால் ஆக்காத அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அவர்லாம் பெரிய மண்டை. ஓகே, மூணாவது அதை மாற்றினா பார்ப்போம். அது 2 இது ஏற்கனவே பார்த்துட்டோம், நினைவுபடுத்தேன். மூணாவது, நீதி போதனைகளை வெறுக்கிறதுனால நாம் ஆவிக்குரிய பலவீனத்திலேயே போயிட்டே இருக்கோம். நீதிமொழிகள் 5:12, The book of Proverbs chapter 5 verse 12. முடிவிலே ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அது இங்கேருந்து வாசிப்போம். ஓகே, 7ஆம் வசனத்திலிருந்து. ஆதலால் இங்கேருந்து வாசிக்கலாம், இன்னும் கர்த்தரோட வார்த்தை தானே. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் என்று சாலமோன் உணர்ந்து அவருடைய அந்த வேஸ்தன் ஆவியிலிருந்து, விபச்சார ஆவியிலிருந்து விடுதலை பெற்று அவர் சிக்குண்ட எல்லா நிலையை நினைத்து எழுதுகிறார். என் மகனேன்னு அவனுடைய சந்ததிக்கு எழுதுகிறார். எந்த மகனுக்கு எழுதுகிறான்னு இங்கே பேர் சொல்லப்படலை. இங்கே சரீரப்பிரகாரமான விபச்சார வாழ்வும் முக்கியப்படுத்தப்பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய விபச்சாரம் இதோட பெரிய கேடித்தனமானது, இதோட பெரிய விஷமானது, இதோட பெரிய கண்ணி. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுதான் அக்கிரமம், இனிக்விட்டி. வெளிப்படையான விபச்சாரம் எல்லாருக்கும் தெரிய வரும், வேசித்தனம் தெரிய வரும், திருட்டு தெரிய வரும். நமக்குள்ளே உலகத்தாருக்கு தெரிய வராமல் ஏன் ஆலயத்துக்குள்ளே வந்து போதித்து கொண்டு இருக்கும்போதே துர்ப்புத்தியில் மேயலாம் இல்லையா? நமக்கு விவரந்த காலத்திலேருந்து நம்முடைய மனசு 2 விதமாக 2 ட்ராக் மாதிரி, ரயில் எப்படி 2 கம்பியில் போதோ தண்டவாளத்தில் போதோ அதுபோல் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே என்னென்னத்தையும் யோசிக்க தான் செய்கிறோம். எங்கெங்கேயோ போயிட்டு வரோம். எப்படியெல்லாம் ரெஸ்பான்ஸ் நமக்குள்ளே நடக்குது. எதிர்க்கிறோம், வெறுக்கிறோம், பிதுக்கிறோம், சலிச்சிக்கிறோம், எஞ்சி போகிறோம். எல்லாம் இந்த சபையில் நடக்கலையா? எல்லாத்தையுமே தாராளமான மனப்பான்மையோடு எல்லாம் உங்களுக்கு என்ன கர்த்தரோ இருதயத்தை பார்க்குற, மனுஷனோ முகத்தை பார்க்க, என்னமோ தண்ணி குடிக்க வேண்டியதாக இருந்திருக்குமா இருக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஏன் அந்த நேரத்தில் தண்ணி குடிக்க
உட்காந்துருக்க நேரத்துலேருந்து தண்ணி அப்போ கழுத்தை பிடிக்கலையா, தொண்டையை பிடிக்கலையா? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒன்றும் நியாயப்படுத்தவும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிலாம் யதார்த்தமாக நினைக்க வேண்டாம். நம்ம அந்த 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 கேவலமான உண்மை நமக்கு தான் தெரியும். whether we have been honest enough to respond or not to respond, to be at in a place or not. சினிமாலேருந்து எழுந்துச்சி போகிறவங்க இருக்காங்களா தியேட்டரில் அந்த காலத்தில்? ஒரு கருத்தரங்கில் எழுந்துச்சி போகிறவங்க இருக்காங்களா? நம்ம கருத்தையே கேட்க மாட்டேங்கிறாயா, அவன் சொல்கிறதான் கேட்கணுமா? சுதந்திரம் இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படாமல் அஞ்சாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன 800 கோடி மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அவரை பின்பற்றலாம், பின்பற்றாமல் இருக்கலாம், தூஷிக்கலாம், வாழ்த்தலாம், வாழ்த்திக்கிட்டே தூற்றலாம், தூத்திக்கிட்டே வாழ்த்தலாம். இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? சரியாக வராதுன்னு இயேசுவோடு கூட பிறந்த யாக்கோபு தான் நிருபத்தில் சொல்கிறாரு. அவர் கிடக்கிறார், இவர் கிடக்கிறார், இவன் கிடக்கிறான், நான் பார்க்காத எல்லாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? வருகையில் என்ன பார்ப்போம்? அதுதான் பகீர்னு இருக்குது அந்த வசனத்தை படிக்கும்போது தெசலோனிக்கேரில். அவர் வரும்போது அவரை குத்தினவங்க கண்ணு பார்த்துட்ருக்கோம், மற்றதெல்லாம் மேலே போயிட்டுருக்கும், இது பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ரெண்டாவது அழுகுறதா சிரிக்கிறதா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்கும்போது அவர் குத்தினவன் கண்கள், அவருடைய கண்களும் அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல ஐயோ ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கு எங்களை மறைச்சிக்கோங்க, மலைகளே எங்கள் மேலே விழுங்க அப்படின்னு சொல்கிறதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கிறது நல்லா அடக்கி வாசிக்கிறாரு. அந்த நேரம் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்விங்காக தான் யாருங்கிறத ஆண்டவர் உலகத்தை காமிக்க போகிறார். இஸ்ரவேலுக்கு காமிக்க போகிறாரு, புறஜாதிகளுக்கு காமிக்க போகிறாரு, தன்னுடைய மக்கள் பீத்திட்டு ஊருக்கே தம்பட்டம் அடிக்கிறவங்களுக்கு காமிக்க போகிறாரு. ஸோ நீதி போதனைகளை வெறுப்பதாலே நம் ஆவி ஆன்ம சரீரத்தில் பலவீனம் ஏற்படுது. பலவீனம் என்பது என்ன? சூப்பர் சாக்கு போக்கு. இட் இஸ் நாட் எனர்ஜி கிரைசிஸ். சக்தி குறைஞ்சிருச்சு, தெம்பு குறைஞ்சிருச்சு, ரத்தம் குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் கிடையாது. நம்மால் முடியாதுப்பா அப்படிங்கிற போக்கு. செபிப்போம்.